வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம் இந்த வருடம் எப்போது ஆரம்பமாகிறது, அக்னி நட்சத்திரத்தில் என்னென்ன காரியம் செய்யலாம், என்னென்ன காரியம் செய்யக்கூடாது, அக்னி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கலாமா. நட்சத்திரங்கள் மொத்தம் 27, அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒண்ணு இந்த நட்சத்திரத்துல கிடையாது. அப்படின்னா என்னங்க, அதாங்க கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காலத்தை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரியனுக்கும் நட்சத்திர அந்தஸ்து அப்பதான் நம்ம கொடுக்கறோம். மற்ற காலங்கள்ல சூரியன் அப்படின்னு சொல்ற நாம இந்த சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காலத்துல அப்ப நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு நட்சத்திர அந்தஸ்தை கொடுக்கறோம். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு சஞ்சார பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் மட்டும் கிடையாது, பூமியும் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும். அதனாலதான் அந்த சூரியனுடைய வெப்பம் பூமியில அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய கடைசி 10 நாட்களும் வைகாசி மாதத்தில் முதல் வரக்கூடிய 10 நாட்களும் சேர்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். அக்னி நட்சத்திரத்துல என்னென்ன காரியம் செய்யலாம், என்னென்ன காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அக்னி நட்சத்திரம் இந்த வருடம் எப்போது துவங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே ஒவ்வொரு வருடமும் சூரியன் மேச ராசியில பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் சஞ்சரிக்க துவங்கும் காலம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் காலம். அந்த வகையில இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேதி சித்திரை 21வது நாளும் ஆங்கில தேதி மே மாதம் 4வது நாளும். அந்த நாள்ல காலையில மணி 9:45க்கு சூரியன் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்துல சஞ்சரிக்க துவங்குறார். அதிலிருந்து 21 நாட்கள் ரோகிணி நட்சத்திரம் 1வது பாதத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யும் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு வருட காலத்திலும் சூரியன் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்துல சஞ்சரிக்க துவங்கி ரோகிணி நட்சத்திரம் 1வது பாதத்துல சஞ்சரிக்கிறது வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் துவங்கி மே மாதம் 28ஆம் தேதி அன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிறது. அக்னி நட்சத்திரத்துல என்னென்ன நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது வீடு கட்டணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கவே கூடாது. அதற்கான பாலக்கால் போடுதல் அப்படிங்கிற வேலையை செய்யக்கூடாது. அதே மாதிரி கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. ஆனா வாடகை வீட்டுக்கு குடி போலாமா அப்படின்னா நிச்சயமா போலாம். அது உங்களுடைய சூழல் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு நீங்க முடிவெடுக்கணும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிர்பந்தம் இருக்கும், கட்டாயமா வீடு மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். வீட்டு ஓனர் பாத்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. காலி பண்றோம் அப்படின்னு சொன்னா எனக்கு 1 மாசத்து வாடகையை எடுத்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீட்டுல டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடியவங்க வாடகை வீட்டுக்கு தாராளமா குடி போலாம். அக்னி நட்சத்திரத்துக்கும் வாடகை வீடு குடி போறதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. புது வீட்டுக்கு தான் குடி போக கூடாது. புது வீடு கட்டுறதோ அதுக்கு பாலக்கால் போடுறதோ இந்த மாதிரி முடிவுகள் தான் எடுக்கக்கூடாதே தவிர வாடகை வீட்டுக்கு தாராளமாக குடி போகலாம். மரத்தை வெட்டுறது, செடி கொடிகளை வெட்டுறது, இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. அக்னி நட்சத்திரத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல நிழல் இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா. அதே போல அந்த வெயிலுடைய தாக்கத்தால செடி கொடிகள் தலையிறதுங்கிறதும் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா. அதனால அக்னி நட்சத்திரத்துல இந்த மரம் வெட்டுதல், செடி கொடிகள் வெட்டுதல் அப்படிங்கிற காரியத்தை செய்யக்கூடாது. தலைமுடி காணிக்கை கொடுக்கறது, மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காலத்தினால தலையில மொட்டை தலையா இருந்துச்சு அப்படின்னா அந்த உஷ்ணம் ரொம்ப அதிகமாகிடும். அப்படிங்கிறதுனால அக்னி நட்சத்திரம் சமயத்துல இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இது போன்ற நிகழ்வுகளை செய்யக்கூடாது. அடுத்தது விதை விதைக்கிறது. அதாவது வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும், பூமியில வெப்பம் அதிகமா இருக்கும்.
அந்த காலகட்டத்துல போய் நம்ம வந்து விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த விதை வந்து முளைச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா வந்து தண்ணிக்கும் கஷ்டமா இருக்கும். அந்த விதை வந்து கருகி போகக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படிங்கிற காரணத்தினால அந்த அக்னி நட்சத்திர சமயத்துல விதை விதைத்தல் அப்படிங்கறத செய்யக்கூடாது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளையும் செய்யக்கூடாது. நெடுந்தூர பயணம் அப்படிங்கறத செய்யக்கூடாது. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம வந்து பயணம் செஞ்சோம் அப்படின்னா ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான சூழல் இருக்கு. அதே மாதிரி அந்த உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த அக்னி நட்சத்திர சமயத்துல ரொம்ப தூரம் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன சுப காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் தொடர்பான அனைத்து சுப காரியங்களும் செய்யலாம். அதாவது திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம், திருமணத்துக்காக பெண் பார்க்க போறது, மாப்பிள்ளை பார்க்க போறது, இது எல்லாமே செய்யலாம். திருமணத்துக்காக ஜவுளி வாங்கலாம், மாங்கல்யம் வாங்கலாம், மண்டபம் பார்க்கலாம், பத்திரிகை அடிக்கலாம், உறவினர்களுக்கு பத்திரிகை விநியோகம் செய்யலாம். இது போன்ற திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் அனைத்துமே செய்யலாம். அந்த காலத்துல ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா, திருமணத்துக்காக உறவினர்கள் வந்து வெயில்ல வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலையும், அப்படி வெயில்ல வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அம்மை அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது நோய் அல்லது ஒவ்வாமை, தொற்று நோய்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெரியவங்க சொல்லி வச்சாங்க. ஆனா இப்ப வந்து அது போல கிடையாதுங்க. நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா பஸ்லயும் சரி, ட்ரெயினும் சரி, நம்ம காரும் சரி, எல்லா இடத்துலயுமே ஏசி வசதி அப்படிங்கிறது இருக்கு. திருமண மண்டபங்கள்லயும் ஏசி வசதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால இப்ப திருமணம் நடந்துச்சு அப்படின்னா உறவினர்கள் வந்து போறதுல பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால அக்னி நட்சத்திரத்துல திருமணம் செய்யலாம். இதற்காக தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டுச்சே தவிர இந்த அக்னி நட்சத்திரத்துக்கும் திருமணம் செய்வதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால அக்னி நட்சத்திரத்துல திருமணம் செய்யலாம். நிச்சயதார்த்தம், சீமந்தம் இது போன்ற சுப நிகழ்ச்சிகளும் அக்னி நட்சத்திரத்துல செய்யலாம். அதே மாதிரி அக்னி நட்சத்திரத்துல இன்னும் செய்யக்கூடாத நிகழ்வும் இருக்கு. நிலம் வாங்குறது, பத்திரம் பதிவு பண்றது, கார் வாகனம் இது மாதிரி எல்லாம் வாங்குறது, இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. குளம் வெட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது. ஏரி வெட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து வறட்சி நிலவக்கூடிய காலம். அந்த நேரத்துல போய் நம்ம குளம் வெட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா தண்ணி வருமா? கண்டிப்பா வந்து வராது. அதனால அக்னி நட்சத்திரத்துல இது போன்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி குருமார்கள் கிட்ட தீட்சை பெறுதல் அப்படிங்கறதையும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல செய்யக்கூடாது. செய்யக்கூடிய காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா உபநயனம் செய்யறது, இதை வந்து செய்யலாம். வீடு தான் வந்து நம்ம புதுசா கட்டக்கூடாதே தவிர தர்ம சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது ஸ்தாபன கட்டிடங்களை வந்து கட்டலாம். அந்த கட்டிடம் கட்டுவதற்கு இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விதிமுறைகளும் பார்க்க தேவையில்லை. பொது ஸ்தாபன கட்டிடங்களை அக்னி நட்சத்திர காலகட்டத்துல கட்டலாம். இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல அக்னி பகவான நம்ம வழிபாடு செய்துட்டு நீர் தானம் கொடுக்கறது, மோர் தானம் கொடுக்கறது, காலணிகளை தானமா வழங்குறது, குடைகளை தானமா வழங்குறது, இதெல்லாம் செய்து வர்றதன் மூலம் நம்ம வந்து அக்னி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். அக்னி நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுவும் ஏன் வந்து இந்த சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா, இந்த வெயிலுடைய தாக்கத்தை பிறக்க போற அந்த குழந்தையால சமாளிக்க முடியாது. அந்த குழந்தைக்கு வெப்பம் சம்பந்தமான நோய்கள் தாக்கும், அம்மை இது போல நோய்கள் தாக்கும். அதே மாதிரி கர்ப்பிணியா இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நோயுடைய தாக்கம் இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அக்னி நட்சத்திரத்துக்கும் குழந்தை பிறப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அக்னி நட்சத்திரத்துல குழந்தை பிறக்கலாம். இந்த அக்னி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை, அதுதான் வந்து நெருப்பு ஸ்தலம். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவண்ணாமலை. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலையாருக்கு தாரா பாத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா சிவன் கோவில்லையும் சிவனுக்கு அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு பாத்திரம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பாத்திரம் வந்து கீழே கூம்பு வடிவத்துல இருக்கும். சொட்டு சொட்டா அந்த சிவலிங்கத்து மேல தண்ணீர் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிவலிங்கத்தை குளிர்ச்சி பண்றதுக்காக, அந்த உக்கரத்தை தணிக்கிறதுக்காக தான் செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து தண்ணீர் கலந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது போன்ற பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணீர்ல வந்து கலந்துருப்பாங்க. அந்த தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா சிவலிங்கத்து மேல விழுந்துகிட்டே இருக்கும்.
மகிழ்ச்சியா இருப்பாரு. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் சாயரட்ச பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அந்த சாயரட்ச பூஜை நடக்கிறது வரைக்கும் அந்த தாரா பாத்திரத்துல இருந்து தண்ணீர் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க இப்பவுமே எல்லா சிவன் கோவிலையும் பார்க்கலாம். கண்டிப்பா அந்த சிவலிங்கத்துக்கு மேல ஒரு தாரா பாத்திரம்னு வச்சு தண்ணீர் சொட்டு சொட்டா விழுகிறத கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இது வந்து இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல எல்லா கோவில்களையும் கட்டாயமா பின்பற்றிக்கிட்டு வருவாங்க. நீங்க வந்து சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த நிகழ்வை இனிமேல் பார்த்துட்டு வாங்க. கட்டாயமா எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரம் பயணம் செய்வதை தவிர்த்து வந்துடணுங்க. ஏன்னா களைப்பு வரும், சோர்வு வரும், மயக்கம் வரும் அப்படிங்கிற காரணத்தினால அக்னி நட்சத்திர காலகட்டத்துல இந்த தொலைதூர பயணம் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க. அதே மாதிரி தானங்கள் பண்ணுங்க. நீர்தானம், மோர் தானம், காலனி தானம், குடை தானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு எதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குமோ அதே மாதிரி காட்டன் உடைகளை கூட தானமா கொடுக்க அவங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாராலையும் என்னென்ன தானம் கொடுக்க முடியுமோ அதை நீங்க தானமா கொடுத்துட்டு வாங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னென்ன காரியம் செய்யலாம், என்னென்ன காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது அக்னி நட்சத்திரத்துல இந்த காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுக்கு நாங்க பதில் தர காத்திருக்கிறோம். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.